மழை விடாமல் பேஞ்சிட்டே இருக்குது. சரி கடையில் வந்துட்டு சரக்கு எதுனா இதுவாகிட போகுதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீராவும் மாறணும் வந்துட்டு போயிருக்காங்க. அங்கே போனால் சரியான மழை, கடைக்குள்ளே கூட வந்துடும் போல இருக்குன்னு சரக்கு எல்லாத்தையும் ஒரு வண்டியில் வச்சு ஏற்றிக்கிட்டு வந்துடுறாங்க. 2 வண்டியாக வந்து நிற்கிது. என்னடா இது 2 வண்டின்னு சொல்லிட்டு கேட்க, அது வந்துட்டு நம்ம பங்காளி தான் சூர்யா அது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விட்டுட்டு இருந்தாங்க, பாவம் அங்கிள் கஷ்டப்படுறாருல, அதனால தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டே உன்னோட ஈகோக்காக இப்படியெல்லாம் பண்ணுறேன், அவங்க வீட்டான்னு கொண்டு போய் விட்டுக்கலாம்ல, வண்டி எதுக்கு கொண்டு வந்து இங்கே விட்டுன்னு சொல்ல, டே நீ வேறு சும்மாடான்ற மாதிரி சண்முக் அப்படியே சொல்லி மறுக்கிறாரு மாறன். அதுக்கப்புறமா சூர்யாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் சூர்யா வந்துட்டு கிளம்பி வராரு. அங்கிள் சாவின்னு சொல்லிட்டு வண்டி சாவியை கேட்குறாங்க. ஆமாம், தொழில் பண்ணால் மட்டும் போதாது, எப்போ மழை பெய்யும், கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்கணும், 8 மணிக்கெல்லாம் தூங்குறவங்களுக்கு எதுக்கு இந்த கதை பொறுக்கலாம் அப்படின்ற மாதிரி நக்கலாக அவரு கிண்டல் பண்ண மாதிரி இவரும் கிண்டல் பண்ணி அனுப்புகிறாரு மாறன். அதுக்கப்புறம் அவரும் சாவி வாங்கிட்டு போயிடுறாரு. என்னடா இது மழை இப்படி பெய்யுதுன்னு யோசிச்சுருக்காங்க. 3 நாளைக்கு மழை இருக்குதுன்னு நியூஸில் சொன்ன உடனே இன்னுமே பதறிடுறாங்க. இப்படி ஆயிடுச்சு நம்மளுக்கு, தலை தீபாவளி பிருந்தாக்கு கார்த்திக்கு அதை கூட கொண்டாட முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க நம்ம வள்ளி. வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதாச்சும் பண்ணணும்னு எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போது கரெக்டாக ராமச்சந்திரன் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. வீடாக நம்ம டெலிவரி பண்ணிடலாமே, மழை காலத்தில் அவங்க வந்து எடுக்க முடியாதுல்ல, துணி எடுக்காதவங்க இன்னும் இருப்பாங்களே, துணி ஸ்வீட்டு பட்டாசு எல்லாம் ஒன்றா டெலிவரி பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆமாம், சூப்பர் ஐடியா, அதுக்கான ஏற்பாடெல்லாம் நாளைக்கு நான் பார்க்குறேன், ஊர் ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி நம்ம டெலிவரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் ரேடியோலாம் வச்சுக்கிட்டு ஆட்டோவில் போயிட்டு மாறணும் இவங்களும் வந்துட்டு இது பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் அந்த நம்பரை வச்சு நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்குது. இந்த ஒரு பக்கம் விஜய் உடம்பு சரியாமல் வந்துட்டு படுத்துட்டு இருக்க கேப்பில் இவங்க எல்லாத்தையும் விற்று தள்ளிட போகிறாங்க தீபாவளிக்குன்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.